திருமங்கல்யம் சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவிதா அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு காஞ்சனாவோட வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் காஞ்சனா இன்னமும் அவங்க அம்மா அப்பா மேலே பயங்கர கோபத்தோடு தான் இருப்பாங்க. கவிதா விஷயத்தை சொல்லி ஃபங்க்ஷனுக்கு காஞ்சனாவை இன்வைட் பண்ண காஞ்சனா என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்பிகா இருக்கிற வீட்டுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்ல எல்லாரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. நடந்த பழைய கதையெல்லாம் சொல்லி ரொம்பவே காஞ்சனா கோபத்தோட பேசுகிறாங்க. வீட்டில் 3 பொண்ணுங்க இருக்கும்போது யாரை பற்றியும் யோசிக்காம அந்த அம்பிகாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. அந்த அம்பிகா இருக்கிற வீட்டில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா ரொம்ப கோபத்தோட பேச அவங்க எல்லாரும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்பிகாவால் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் போகுது, காஞ்சனா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னது எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் திரு நான் வேணா போயிட்டு அத்தை கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காஞ்சனா கவிதாக்கு கால் பண்ணுறாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த அம்பிகா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அந்த வீட்டில் அந்த அம்பிகாவை பார்க்கக்கூடாது, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் என் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே கவிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. காஞ்சனாக்கா ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனை சொல்ல அதை அம்பிகா கேட்டுடுறாங்க. அதை கேட்டதுமே அம்பிகா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் பேசி முடிக்கிற சமயத்தில் தான் திரு அந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே திருவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியை கஜேந்திரன் ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. குளிக்கும் போது லக்ஷ்மியை கூப்பிடுறது அப்படின்னு ரொம்பவே லக்ஷ்மியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு லக்ஷ்மி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க. அப்போது லக்ஷ்மியோட சித்தி ஜாதகத்தில் அந்த ஜோசியர் தெரியாமல் திருவோட ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்குள்ளே திருவோட ஃபோட்டோவை வச்சுருவாங்க. எப்படி நாம் லக்ஷ்மியை கஜேந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.